சதுப்பு நிலத்தை அபகரித்து பட்டா போட்டு விற்றதாக திமுக அரசை கண்டித்து பாட்டு பாடி உள்ளனர். இதற்கு தாசில்தார்களும் அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்று மக்கள் பாட்டுப்பாடி திமுக அரசின் மீது குற்றம் சாட்டி உள்ளனர். பொதுவாகவே திமுகவினர் நிலத்தை அபகரிப்பது புதிது கிடையாது. இதற்கு முன்னரும் மாடர்ன் தியேட்டர் நுழைவாயில் வளைவை கேட்டு திமுகவினர் மிரட்டுவதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து என நில உரிமையாளர்கள் கதறிய காணொலியும் வெளியாகி பேசும் பொருளாகி இருந்தது. தமிழகத்தில் விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்தவர் கருணாநிதிதான் என்றும் இன்று வரை அரசு துறைகளிலும் ஊழல் குறையவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். மேலும் 2006 முதல் 2011ஆம் ஆண்டு பலரது நிலம் வீடுகளை அபகரித்து நில அபகரிப்பு புகாரில் சிக்கியவர்கள் திமுகவினர்தான் என்று அரசு விமர்சகர்கள் விமர்சித்து வருகின்றனர். நில அபகரிப்பு திமுகவினரின் முழுநேர தொழில் என இருதரப்பினர்கள் விமர்சித்து வருகின்றனர். இதனை போன்றே தென்காசியில் திமுக மாவட்ட செயலாளர் நிலத்தை அபகரித்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கடையநல்லூர் அருகே உள்ள பகுதியை சேர்ந்தவர் மைதீன். இவர் தன் மகனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து புகார் மனு அளித்தார். இதில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லத்துரை தங்களுக்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக புகார் அளித்திருந்தார். பொதுவாகவே திமுகவினர்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்றால் அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்று பலரும் கூறி வருகின்றனர். இதே போன்றுதான் சதுப்பு நிலத்தையும் பட்டா போட்டு விற்கின்றனர் என்று திமுக அரசை விமர்சித்து மக்கள் பாட்டு பாடியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.